हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்ஸ்க்கு சன்னா புலாவ் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்புக்கு கொஞ்சம் நம்ம நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் வாசனைக்காக பச்சை மிளகா, காரத்துக்கு கிடையாது. இது கூட நம்ம தேவையான அளவுக்கு 1/2 கப்பு அரிசிக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோட்டே பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க. அது பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேக வச்ச சன்னா இதுவும் நல்லா போட்டு நல்லா டாஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து 1 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு சேர்த்து ஆட் பண்ண தண்ணி. இது கூட நம்ம பொன்னி அரிசி நான் எடுத்துருக்கிறேன் 1/2 கப்பு. லாஸ்ட்டாக வந்து லெமன் சீசன் பண்ணிவிட்டு 2 விசில் பண்ணிங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா லெமனு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா டாஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும். இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் இந்த ரைஸுக்கு சன்னா புலாவுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சென்னையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களோட டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. அடுத்தது இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.